பெண்களே வணக்கம். இன்று நான் பேசப் போற விஷயம் நிறைய பெண்களின் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு வலி. ஒரு கேள்வி கேட்கட்டுமா? 30 வருஷமா, 40 வருஷமா ஒரு குடும்பத்துக்காக வாழ்ந்த ஒரு பெண். கணவருக்காக சமைச்சு போட்டாங்க. பிள்ளைகள சுமந்து பெத்து வளர்த்தாங்க. அவங்களுக்கு பிடிச்சத பார்த்து பார்த்து செஞ்சாங்க. தனக்கு உடம்பு சரியில்லாத நாள்லயும் குடும்பத்த கவனிச்சாங்க. தனக்கு ஆசைப்பட்ட நிறைய விஷயங்கள விட்டுக் கொடுத்து குடும்பத்துக்காக வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பெண் மனசுக்குள்ள ஒரு கேள்வி. நான் இவ்வளவு செஞ்சேனே! என்னை ஏன் யாரும் மதிக்கல? நான் இவ்வளவு அன்பு கொடுத்தேனே! இதை ஏன் யாரும் புரிஞ்சுக்கல? இந்த கேள்வியோட எத்தனையோ பெண்கள் அமைதியா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. யாருக்கும் தெரியாம. தலையணைய நனைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அம்மாக்களே, இன்று நான் உங்களிடம் ஒரு உண்மைய சொல்லணும். நீங்க செய்த தியாகம் வீணாகல. நீங்கள் கொடுத்த அன்பு வீணாகல. நீங்கள் வளர்த்த பிள்ளைகள் வீணாகல. நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் வீணாகல. ஆனா, ஒரு பெரிய தவறு மட்டும் இனிமே செய்யாதீங்க. உங்க சந்தோஷத்த மற்றவர்கள் கையில் கொடுக்காதீங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. கணவர் என்பவர் என்றைக்கா இருந்தாலும் அவர் வேறு ஒரு மனிதர். அவரோட உடம்பு வேறு, அவரோட மனசு வேறு, அவரோட எண்ணங்கள் வேறு. கல்யாணம் என்பது நடுவில் வந்த ஒரு அழகான பந்தம். அவ்வளவுதான். அதுக்காக உங்க வாழ்க்கையின் முழு அர்த்தமும் அவர்தான் என்று நினைக்காதீங்க. அவர் நல்லவராக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், அல்லது அப்படி இல்லாமலும் இருக்கலாம். திட்டலாம், அடிக்கலாம் அதெல்லாம் வேற. ஆனா எந்த சூழ்நிலையிலும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இழந்துவிடக் கூடாது. அதே மாதிரி பிள்ளைகளையும் அதிகமாக நம்பி வாழாதீங்க. அதுக்காக பிள்ளைகள நேசிக்காதீங்கன்னு சொல்லல. உயிரா நேசிங்க. நல்லா வளருங்க. அவங்களுக்காக உங்களால முடிஞ்சத செய்யுங்க. அது பெற்றோராக நம்ம கடமை. ஆனா, நாளைக்கு அவங்க தான் என்ன பார்த்துக்குவாங்க. அவங்க தான் என்னோட உலகம். அப்படின்னு உங்க வாழ்க்கைய கட்டி போடாதீங்க. இன்றைய காலம் வேற மாதிரி இருக்கு. அவங்கவங்க வாழ்க்கைய சமாளிக்கிறதுக்கே நேரம் போதல. வேலை, கல்யாணம் பண்ணிட்டா அவங்களுக்கு குடும்பம், பிள்ளைகள், பொறுப்புகள் எல்லாம் வந்துரும். இதையெல்லாம் சமாளிச்சுட்டு அவங்கவங்களும் ஓடுறாங்க. பொண்ணு கல்யாணம் ஆனா இன்னொரு வீட்டுக்கு போயிடுவா. பையன் பையன் கல்யாணம் ஆனா அவனுக்கும் தனி குடும்பம் வந்துரும். அது இயற்கை. அது வாழ்க்கை. அதுக்காக அவங்க கெட்டவங்கன்னு அர்த்தம் இல்ல. கெட்டவங்களாவே இருந்தாலும் இருக்கட்டும். காலம் அப்படி மாறிடுச்சு. அதனால நாம பெற்றோராக நம்ம கடமைய செய்வோம். அன்ப கொடுப்போம், ஆசீர்வாதத்த கொடுப்போம். ஆனா நம்ம சந்தோஷத்த யாருடைய கையிலயும் ஒப்படைக்கக் கூடாது. இனி கொஞ்சம் உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க. காலையில் எழுந்ததும் கண்ணாடியில் உங்கள பாருங்க. உங்களிடம் நீங்களே பேசுங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க. உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கங்க. நடக்க போங்க. பிடிச்ச பாடல் கேளுங்க. பிடிச்ச விஷயங்கள செய்யுங்க. வீட்டுக்குள்ள மட்டும் உலகத்த அடைச்சுக்காதீங்க. வெளி உலகத்தையும் பாருங்க. 4 பேரோட பேசுங்க. புதிய நண்பர்களை உருவாக்குங்க. மிக முக்கியமா உங்கள நீங்களே மதிக்க ஆரம்பிங்க. ஏன்னா, உங்கள மதிக்க வேண்டிய முதல் மனிதர் நீங்க தான். உங்கள நேசிக்க வேண்டிய முதல் மனிதர் நீங்க தான். உங்களுக்கு துணையா இருக்க வேண்டிய முதல் மனிதரும் நீங்க தான். யாராவது வந்து என்ன சந்தோஷப்படுத்தணும். யாராவது வந்து என்ன மதிக்கணும். யாராவது வந்து என்ன புரிஞ்சுக்கணும் என்று காத்திருந்தா, வாழ்க்கை முழுக்க காத்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஆனா, நான் என்ன மதிக்கிறேன். நான் என்ன நேசிக்கிறேன். நான் என்ன சந்தோஷமா வச்சுக்கிறேன் என்று முடிவு எடுத்துட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை அந்த நிமிஷத்துல இருந்தே மாற ஆரம்பிக்கும். நினைவில் வச்சுக்கோங்க. கணவர் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி. பிள்ளைகளும் அப்படித்தான். பிள்ளைகள் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி. சொந்தங்களும் வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஆனா, நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையின் மையம். அதை ஒருபோதும் மறந்துடாதீங்க. இறுதியா சொல்றேன். உங்களை யாரும் மதிக்கலன்னு அழாதீங்க. உங்களை மதிக்க உங்களை மதிக்க ஆரம்பிங்க. அதுதான் உங்க வாழ்க்கையின் புதிய ஆரம்பம். நன்றி.